அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியா அப்படிங்கிற இடத்துல ஈரான் அட்டாக் நடத்த போதா? அவ்வளவு தொலைவில் போய் ஈரான் அட்டாக் நடத்த முடியுமா? இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய FBI வெளியிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். இன்னொரு புறம் துபாயில் 57வது மாடியில், எப்படி 57வது மாடியில் அவ்வளோ உயரமான கட்டடத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த சம்பவம் யார் செஞ்சா, என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. இந்தியாவை நோக்கி வந்திருக்குல்ல ஒரு கச்சா எண்ணெய் கப்பல், அந்த கப்பலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அது மட்டும் இல்லை எதனால் இந்த ஒத்த கப்பலை மட்டும் விட்டு வச்சாங்க ஈரான் அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ஈராக் பக்கத்தில் அமெரிக்காவுக்கு சொந்தமான டேங்கர் கப்பலில் தண்ணி கடியில் சப்மரைன் இருக்குல்ல, ஆனால் அங்கே அட்டாக் பண்ணியிருக்கிறது ஆள் இல்லாத விமானத்தின் மூலியமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியர் ஒருத்தர் இறந்து போயிருக்காருங்கிற வருத்தமான செய்தியும் பதிவாயிருக்கு. ஈராக்கினுடைய பாஸ்ரா அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கச்சா எண்ணெய் டேங்கர் சல்ஃபேசியா விஷ்ணு அப்படிங்கிற கப்பல் அதுவும் தாக்கப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய 15 இந்திய பணியாளர்கள் இப்போ வெளியேற்றப்பட்டிருக்காங்க பாதுகாப்பாக. அது ஒரு ஆறுதலான விஷயம்தான். பாக்தாத்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மக்கள் எல்லாரையும் தேவையில்லாமல் அன்னெசரியாக வெளியில் வராதிங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஈராக் கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான இந்த மால்டிஸ் அப்படிங்கிற கொடியோடு வந்த இன்னொரு ஜெபிரோஸ் அப்படிங்கிற பேருடைய கப்பல், அந்த கப்பலும் பாரசீக வளைகுடாவில் தீப்பிடிச்சு எரிச்சுது. சும்மாவா தீப்பிடிக்கும்? ஈரான் தானே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதற்கு ஈரானும் ஆமாம் நான் தாங்க அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிற அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாங்க. டேங்கர்களை நீருக்கடியில் ஆள் இல்லாத விமானங்கள் மூலியமாக நடத்திய தாக்குதலில் தான் அது வெடிச்சது அப்படின்னு IRIB, யார், ஈரானுடைய அரசு ஊடகம் இருக்குல்ல, அவங்க செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அப்போ அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ தாங்க நான் 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த போர் ஆரம்பித்த டேட்டில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் கரெக்டாக நடந்திருக்கு. உயரமான கட்டடங்களில் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அங்கே இருக்காதீங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இப்போது ஈரானோடு தொடர்புடைய ஒரு ட்ரோன் ஒன்று துபாயில் இருக்கக்கூடிய அட்ரஸ் க்ரீக் அப்படிங்கிற ஒரு துறைமுகம், அதுக்குள்ள பக்கத்தில் துறைமுகம் பக்கத்துலேயே ஒரு உயரமான கட்டடம், அதில் 57வது மாடியில் அட்டாக் நடந்திருக்கு. எப்படி நம்ம வீட்டிலலாம் ஒரு மாடி 2 மாடி வச்சு கட்டுறதே கஷ்டம், அவங்க 60 மாடிக்கு மேலே கட்டியிருக்காங்க. அதில் 57வது மாடியில் ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இரவு முழுவதுமே அந்த மாடியை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க ஈரான் ட்ரோன். சம்பவத்தை அதிகாரிகளும் உறுதிப்படுத்தியிருக்காங்க, குடியிருப்பு வாசிகளும் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் துபாயில் இருந்து சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கட்டடத்துக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இவர் ஏதாவது சும்மா சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிஜமாவே அப்படி தாங்க நடந்திருக்கு. அதுக்குண்டான ஆதாரங்களும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. பாருங்கள். அவர்
அப்பார்ட்மெண்ட்டில் அப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் அவர் படம் முடிச்சிருக்கார். பயண நிச்சயமற்ற அளவில் தான் அங்கே சூழ்நிலை இருக்குது. சொகுசு ஹோட்டல் கட்டணங்கள் கடுமையாக என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, சில இடங்களில் கூட தான் கொடுக்குறாங்க. மேற்காசியா துபாயினுடைய சுற்றுலாத்துறையை அதிகமான அளவில் இது பாதிச்சிருக்கு. இந்த போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர். பல 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் குறைந்த விலையை தான் கொடுக்குறாங்க. இங்கே துபாயில் அரசும் வந்து பார்த்திங்கன்னா அதிக விலைக்கு விற்றாங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணி சில இடங்களில் ஃப்ளைட்டு கேன்சல் ஆகும்போது ஹோட்டல் செலவையும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. பாம் ஜுமைரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே 3 இரவுகளுக்கு 65,972 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. மேரியட் ரெசார்ட், இல்லைனா நீங்கள் அங்கே இருப்பீங்களா என்னன்னு தெரில, இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். டேக்ஸு ப்ளஸ்ஸு 37,756. ஹில்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஹில்டன் துபாய் பாம் ஜுமேரோ, இந்த ஹோட்டலில் 44,494 ரூபாய். இப்போ இந்த அட்டாக் நடந்துச்சுல, நடந்த உடனே மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பரிதவிக்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த ஹோட்டல்லேருந்து எல்லாம் வெளியில் ஓடி வராங்க. இரவு நேரத்தில் நடந்த தாக்குதல் என்ன பண்ணுவாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க, எல்லார் வீட்லேயும் படார்னு லைட்டை போட்டு குடுன்னு ஓடி வராங்க. இதாங்க சுச்சுவேஷன். போர்னா இப்படி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ண தான் வேணும். யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஃப்ளைட்டு கிடச்சிருச்சுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ளைட்டு கிடைத்து விட்டதுன்னு போடுறீங்க. எவ்வளோ பேர் அங்கே எவ்வளோ சிரமப்படுறாங்க. அப்போ மக்களுக்கு இந்த செய்தியை நம்ம சொல்லணும்ல. வளைகுடா பதட்டங்கள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பக்ரைன் 21 விமானங்களை வெளியேற்றிட்டாங்க. பக்ரைன் வந்து இருக்கிறதுலே அமெரிக்காவினுடைய சிறந்த அடிமைனா அது பக்ரைன் தான். பக்ரைன் அரசு தான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சுதந்திரமானவங்க தான், உழைக்கக்கூடியவங்க தான். வெளியேற்றத்தில் என்னென்னலாம் அடங்குது அப்படின்னா 11 கல்ஃப் ஏர் விமானங்கள், ஒரு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் சரக்கு விமானங்கள், இதெல்லாம் அதில் அடங்குது. சரி, இப்போது பேங்க் செக்டாரை குறி வச்சு, ஏடிஎம்மை குறி வச்சு பண வர்த்தகத்தை முடக்கக்கூடிய வகையில், தொலைத்தொடர்பு சாதனங்களை அழிக்கக்கூடிய வகையில் ஈரானும் செயல்படுறாங்க, அமெரிக்காவும் செயல்படுறாங்க. இப்போது ஏற்கனவே நான் சொன்னேன் சில பேங்க்லாம் மூடிட்டாங்கன்னு. அந்த வரிசையில் சிட்டி பேங்க் வந்து அனைத்து அலுவலகங்களையுமே இப்போது யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் மூடிட்டாங்க. துபாயில் ஒன்று மட்டும் ஓப்பனில் இருக்குது, சில பங்கு வர்த்தகத்துக்காக. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அடுத்த இலக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதில் ஏதோ சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கும், அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். துபாயில் அந்த ஒரே ஒரு பேங்கை தவிர யூஏஇயில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையுமே மூடிட்டாங்க. இதுதான் சிட்டி பேங்கனுடைய நிலைமை. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜாங் உன் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. நாங்கள் இனிமேல் எந்த எச்சரிக்கையுமே விடுக்க போகிறதில்ல. அது இஸ்ரேலுக்காக இருந்தாலும் சரி, அமெரிக்காவுக்கு இருந்தாலும் சரி. ஈரானுக்கு எங்களோட சமீபத்திய ஆயுதங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, ஏன்னா அவர் மிசைல் டெஸ்ட்லாம் இப்போ தான் நடத்தி முடித்தார் நேற்று. அந்த ஆயுதங்கள் கூட நான் கொடுக்க ரெடி. டெல் அவீவ் எப்படி இஸ்ரேல், ஒரு கடுமையான பாடத்தை நாங்கள் கற்பிப்போம். உங்களோட பொறுப்பற்ற தன்மைக்கு நாங்கள் பலிகடை ஆக முடியாது. விளைவு எல்லாமே இனிமேல் எப்படி இருக்கும், தலைவர்களுடைய படுகொலையாக கூட இருக்கலாம். நல்லா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை நாங்கள் இங்கே செஞ்சு காட்டுவோம். எப்படி, நீ கற்பனையிலே எட்டாத அளவுக்கு நெதன்யாவுக்கு சில சம்பவங்கள் காத்திருக்குன்னு எச்சரிக்கை விடுகிறார். அமெரிக்காவோட FBI இப்போ ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரானிய ட்ரோன் அச்சுறுத்தல் இருக்கிறதா ஒரு தகவல் பயங்கரமாக பரவுது கலிஃபோர்னியா முழுவதும். எங்கே இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஈரானுக்கும் இதுக்கும் கடல் வழியாக எவ்வளவு தொலைவு அப்படின்னு சொல்லி பார்த்தா 7200 7600 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. தரை வழியாகவும் ஒரு 9000 12,000 வரைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல என்ன சொல்கிறாங்க, FBI கலிஃபோர்னியா மீது மேற்கு கடற்கரையில் இருந்து ஒரு அட்டாக்கை நடத்த முடியும் ஈரானால். அதனால் கலிஃபோர்னியா தான் அவங்களுடைய முதல் இலக்காக இருக்கும். அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கலிஃபோர்னியாவோட மேயருக்கு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கக்கூடிய வகையில் இருக்கா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பெருசாக அணு ஆயுத பிளான் பண்ணுறாங்க அமெரிக்கா. அதுக்கு த்ரெட்டனிங் எங்கள் அமெரிக்காவுக்கு இருக்குங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மும்பை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஜவஹர் தீப் அப்படிங்கிற ஒரு முனையம், அங்கே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியது தான் ஷென்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்.
1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை கொண்டு வந்திருக்கு. வாங்க ராசா உங்களை தாயா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள் வருவீங்கன்னு அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இந்த கப்பல் ஷென்லாங் ஷிப்பிங் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமானது. இன்றைக்கி எல்லாரும் அதை தான் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நெட்டில். ஈரானில் இருந்து புதிதாக ஒரு கப்பல் மும்பைக்கு வந்துருச்சாம்ப்பா, நமக்கெல்லாம் பெட்ரோல் கிடச்சிருமா, நமக்கெல்லாம் எல்பிஜி சிலிண்டர் கிடச்சிருமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்லேருந்து பொதுமக்கள் வரைக்கும் எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏதென்ஸை தலைநகரமாக கொண்ட டைனகாம் டேங்கர் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தால் தான் இது நிர்வகிக்கப்படுது. இதில் இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள், பிலிப்பைன்ஸ் நாட்டினர் உட்பட 29 பணியாளர்கள் இருந்திருக்காங்க. இதை வழிநடத்திட்டு வந்த கேப்டனுடைய பேர் சுஷாந்த் சிங் சந்து அப்படிங்கிறது தான். எது எப்படியோ இந்த டேங்கர் கப்பலுக்கு ஏன் இவ்வளவு மரியாதைனா, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய போரில் ஒரு அந்நிய கப்பலுக்கு முதலாக வழிவிட்டது ஈரான் இந்தியாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஸ்பெஷல் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. எது எப்படியோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, மகிழ்ச்சிப்பா. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.